வெல்கம் டு மை சேனல். கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொத்து பீன்ஸ் அப்புறம் சீனி அவரைக்காய்லாம் பேர் இருக்குது. முதல்ல கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரை ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. இது எதுக்குன்னா கொத்தவரங்காயோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு, அந்த பச்சை நிறத்துலேயே இருக்கிறதுக்காக. அப்படியே கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. புளி கொத்தவரங்காயோட கசப்பு தன்மை எடுத்துரும். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா வெந்து வரணும். இது வெந்து வரும்போதே நல்லா நுர பொங்கி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சதுமே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு வரமிளகா, அதையும் பிச்சு போட்டுக்கலாம். வரமிளகா ஆப்ஷனல் தான், அந்த வாசனைக்காக போடுறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பூண்டை வதக்கி விட்டுக்கிடலாம். அடுப்பு இந்த டயத்தில் சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா பூண்டு சீக்கிரம் கருகிரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். நல்லா போட்டு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டயத்தில் நீங்கள் முட்டை வேணால் உடச்சி ஊற்றிக்கோங்க. சில பேர் தேங்காயும் போடுவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் அப்படியே போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த பேஸ்ட்டை அப்படியே வதக்கி வச்சுருக்க கொத்தவரங்காயோடு சேர்த்துக்கிடலாம். கொத்தவரங்காயோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த ஃபுல்லாக எல்லா கொத்தவரங்காய் மேலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டே நல்லா கிளறி விடுங்க. அந்த தேங்காயோட ஸ்மெல் அவ்வளோ வாசனையாக இருக்கும். தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.